நபர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த செய்திக்கு நேற்றைய தினமே நம்முடைய முதலமைச்சர் இரங்கல் செய்தி மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரூர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களையும் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி அந்த மீட்புப் பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார். நானும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அரசின் சார்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதுடன் அவருடைய குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரணத்தில் கொடுக்கப்படுகின்றது. இதை தவிர உயிரிழந்தவர்களுடைய அந்த 10 குடும்பத்திற்கும் நம்முடைய தொழிலாளர் அந்த துறையின் சார்பாக நலத்துறையின் சார்பாக தனியாக 2,05,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 பேர் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. அவங்க விரைவாக குணமடைவாங்க. அதாவது தமிழக அரசு அறிவித்த நிவாரண தொகையை கொஞ்சம் உயர்த்தி பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கிறாங்க சார். அதுக்கு அரசு ஏற்கனவே 3 லட்சம் கொடுத்திருக்கு. நம்முடைய துறையின் சார்பாக தனியாக 2,05,000 கொடுத்துருக்கிறோம். அவங்க வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும்னு மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக எடுத்து கொண்டு போய் இந்த அங்கன்வாடி அப்புறம் இந்த காலை சத்துணவு திட்டங்கள்ல சமைக்கிறதுக்கு அந்த வேலைகள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும். சார், இது போன்ற விபத்துகள் இனிமே நடக்காம தவிர்க்கிறதுக்கான என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? தொடர்ந்து ரெவன்யூவும் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்தம் 1200 ஃபேக்ட்ரி நம்ம மாவட்டத்தில் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்காம நடக்குது. இது புறாம மனித தவறை ஒழிய மெஷினரி கிடையாது. ஒரு நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா மிக்சிங் தான் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கடுமையாக இன்ஸ்பெக்ஷனாக கடுமையாக பண்ணுறோம். ஃபேக்ட்ரிலாம் க்ளோஸ் பண்ணிட்டு 30 ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சம்பவம் நடந்து இந்த ஃபேக்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்துக்கு மாதிரி இல்லாத அளவுக்கு செஞ்சிடலாம். கண்காணிக்கிறதுக்கு குழு அமைக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.